வணக்கம் நண்பர்களே. 60 வயது கடந்த பிறகு பலருக்கும் ஒரு பொதுவான பிரச்சனை என்ன தெரியுமா? நடக்கும்போது தடுமாறுவது, படிக்கட்டில் ஏறும்போது பயமாக இருப்பது, திடீரென சமநிலையை இழப்பது, எழுந்து நிற்கும்போது தலை சுற்றுவது. வயதாகிவிட்டது, இது சாதாரணம் என்று பலரும் நினைத்து விடுகிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், சரியான உடற்பயிற்சிகளா தினமும் 10 முதல் 15 நிமிடங்கள் செய்தாலே சமநிலை திறன், கால்களில் வலிமை மற்றும் நடைதிறன் ஆகியவை மேம்படுத்தலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு பாதுகாப்பாக செய்யக்கூடிய 4 முக்கிய உடற்பயிற்சிகளை தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நீங்கள் ஜிம்முக்கு போக வேண்டாம், வெளியில் போய் செய்ய வேண்டாம், வீட்டிலேயே எளிமையாக செய்யலாம். இந்த பயிற்சிகளை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா தடுமாறக்கூடிய அபாயம் குறையும், கால்களில் பலம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், சுயமாக நடமாடும் திறன் மேம்படும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய எக்ஸசைஸ் என்னென்னா, நாற்காலியில் இருந்து உட்கார்ந்து எந்திரிக்கக்கூடிய ஒரு உடற்பயிற்சி தான். உட்கார போகிறீங்க, எந்திரிக்க போகிறீங்க. இந்த உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இது செய்கிறதுக்குமே ரொம்பவுமே எளிமையானது. ஒரு உறுதியான நாற்காலியை எடுத்துக்கிறேங்க. கைகளை பிடிக்காம தான் இந்த எக்ஸசைஸை செய்யணும். அதுதான் இதனுடைய சிறப்பு. ஆனால் நீங்கள் முதல் முறை செய்கிறீங்க, விழுந்துருவீங்க அப்படிங்கிற அபாயம் இருந்துச்சுன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 1 to 3 days வரைக்கும் நீங்கள் நாற்காலியை பிடிச்சிக்கிட்டே எந்திரிங்க, பிடிச்சிக்கிட்டே உட்காருங்க. ஆனால் நாட்கள் போக போக பிடிக்காம எந்திரிக்கணும். ஸோ நாற்காலியில் நேராக தான் உட்காரணும். கூன் போடாமல் நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்துருக்கணும். இந்த படத்தில் தெரிகிற மாதிரி தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. ஸோ நல்லா நிமிர்ந்து உட்காருங்க, மெதுவாக எந்திரிச்சு அப்படியே நில்லுங்க. அதுக்கப்புறம் நின்றபடியே மெதுவாக சேரில் உட்காருங்க. ஸோ இந்த மாதிரி 10 முறை மாற்றி மாற்றி திருப்பி திருப்பி மெதுவாக செய்யுங்க. அவசரப்பட வேண்டாம், மெதுவாகவே செய்யுங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் செய்யும்போது உங்கள் உடல் அந்த உடற்பயிற்சிக்கு செட் ஆகணும். அதனால் மெதுவாகவே செய்யுங்க. ஸோ அதுக்கப்புறம் 10 முறை செஞ்சிட்டிங்கன்னா ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் நாள் போயிருச்சா, உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிரும். அடுத்து அதை நீங்கள் 2 செட்டாக செய்யுங்க. அப்போ 10 முறை 10 முறை 20 முறை அந்த மாதிரி செய்யுங்க. ஸோ இந்த பயிற்சி செய்கிறதுனால உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்னா, தொடை நல்லாவே பலமாக்கப்படும், முழங்கால்களை சுற்றி இருக்கக்கூடிய தசைகள் வலுவாக்கப்படும், நாற்காலியில் இருந்து எழுந்து வர்றதுக்கான அந்த சிரமம் எல்லாமே குறைஞ்சிரும். உங்களுக்கு இனிமேல் ஈஸியாக இருக்கும். கீழே உட்காந்து கூட நீங்கள் எந்திரிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு எளிமையாயிரும். நீங்கள் பாத்ரூமில் உட்காந்து எந்திரிக்கக்கூடியது நிலைமை எல்லாமே சூப்பராக மாறிடும். ஸோ ஈஸியாக நீங்கள் கீழே இருந்து மேலே எந்திரிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான் இந்த சேரில் உட்காந்து எந்திரிக்கக்கூடிய எக்ஸசைஸ். அடுத்து நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் என்னென்னா, ஹீல் டு டோய் வாக்கு தாங்க. இது நம்ம ஒரு நேர்கோட்டில் நடக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இது. இது நம்ம கோயில்களெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் அடிப்பிரதேசம் அப்படின்னு சொல்லி கோயில்களை சுற்றி வரக்கூடிய ஒரு உடற்பயிற்சி தான். நீங்களே யாராவது இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை பகிருங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு நடுவில் இல்லைன்னா செவத்து ஓரமாக ஒரு கோடு, நீண்டமாக ஒரு கோடு போட்டுட்டு அது மேலே நீங்கள் நடக்க போறீங்க. இந்த இமேஜில் தெரியுதுல, அந்த மாதிரி தான் நடக்கணும். ஒரு காலோடைய குதிகால மற்றொரு காலின் விரலுக்கு முன்பாக நீங்க வச்சு நடக்க ஆரம்பிக்கணும். மெதுவா அடிகளை எடுத்து முன்னோக்கி நடங்க. 10-20 அடிகள் நடங்க. ஸோ ஸ்டார்டிங்ல நீங்க சவரை பிடிச்சுக்கிட்டு கூட நடக்கலாம். விழுந்துருவேன் அப்படிங்கிற அபாயம் இருந்துச்சுன்னா நீங்க சவத்தை பிடிச்சுக்கிட்டு நடங்க. இல்லை நான் நடந்துருவேன் அப்படின்னா சவரை பிடிக்காம நடங்க. ஸோ இந்த உடற்பயிற்சி செய்கிறதுனால என்ன நன்மை கிடைக்கும்னா, மூளைக்கும் உங்கள் உடலுக்கும் இடையான அந்த குவாடினேஷன், ஒத்துழைப்பு அதிகரிக்க ஆரம்பிக்கும். நடக்கும்போது தடுமாறது குறைய ஆரம்பிக்கும். தன்னம்பிக்கையோடு நீங்கள் நடக்க ஆரம்பிப்பீங்க. எதுனா நீங்கள் நல்லா இமேஜின் பண்ணிக்கிறீங்க, ஒரு கயிறை கட்டி அது மேலே நடக்கிற மாதிரி நீங்கள் இந்த உடற்பயிற்சியை செய்யணும்.
சொல்றது புரியுதா? இல்லைன்னா அந்த இமேஜ்ல பாருங்க, அவங்க எப்படி நடக்கிறாங்கன்னு பாருங்க. அந்த மாதிரி நடங்க. அடுத்து 3வதா பார்க்கக்கூடிய ஒரு உடற்பயிற்சி என்னன்னா, ஒரு கால்ல நிக்கக்கூடிய பயிற்சி தான். இத சிங்கிள் லெக் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து செய்யறது கொஞ்சம் சற்று சிரமமா இருந்தாலும், நீங்க தொடர்ந்து இந்த பயிற்சிய செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, நல்ல ஒரு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது எப்படி செய்யணும்னா, இத செய்யறதுக்கும் நீங்க ஒரு உறுதியான நாற்காலிய எடுத்துக்கிட்டு, நாற்காலி பக்கத்துல நின்டுகிட்டு, முதல் முறை செய்யும்போது நாற்காலிய பிடிச்சுக்கிட்டு கூட செய்யுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அடுத்து நாட்கள் நாட்கள் போக போக நாற்காலிய பிடிக்காம நீங்க செய்யுங்க. ஸோ இந்த இமேஜ்ல தெரியிற மாதிரி, அந்த பையன் செய்யற மாரி நீங்க செய்யணும். ஒரு கால சற்று உயர்த்தி வச்சுட்டு 10 வினாடிகள் நீங்க பிடிச்சு அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு 10 வினாடிக்கு அப்புறம் நீங்க கால்கள தரையில இறக்கணும். ஸோ 2 காலும் தரையில இருக்கும்போது இன்னொரு கால் இருக்குல்ல, அத மறுபடியும் நீங்க மேல உயர்த்தணும். ஸோ 2 காலையும் மாத்தி மாத்தி நீங்க செய்ய போறீங்க. 10 வினாடி நீங்க ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க தரையில நிற்க போறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க மாற்றி 2 காலுக்கும் ஸோ மாத்தி மாத்தி ஒரு 10 முறை வந்து செய்யுங்க. இந்த உடற்பயிற்சி செய்யறதுனால என்ன ஆகும்னா, சமநிலை திறன் வந்து அதிகரிக்கும். கால்கள் வந்து பலமாக்கப்படும். விழுந்துருவீங்க அப்படிங்கிற அந்த அபாயம் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிரும். அடுத்து நம்ம 4வதா பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் என்னன்னா, ஹீல் ரைஸ் எக்ஸசைஸ் தாங்க. கால்களை உயர்த்தி பண்ணக்கூடிய ஒரு உடற்பயிற்சியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது செய்யறது ரொம்ப ரொம்ப எளிதானது. நீங்க இதை எப்படி ஒரு நாற்காலியை பிடிச்சுக்கிட்டு கூட செய்யலாம், இல்லைன்னா செவத்தை பிடிச்சுக்கிட்டு செய்யலாம், இல்லை உட்கார்ந்த நிலையில கூட நீங்க செய்யலாம். என்னால் எந்திரிச்சு நிற்க முடியலங்க, நான் உட்காந்துட்டே செய்கிறேன் அப்படின்னா கூட நீங்க செய்யலாம். எப்படி செய்யலாம்னா, கால்களுடைய விரல்களால் நீங்கள் நிற்கணும். உங்களுடைய கால் விரல்கள் இருக்குதுல்ல, அதனால நிற்கணும். உங்கள் கால்களை மேலே நீங்கள் தூக்கி வைக்கணும். விரல்கள் தரையில் இருக்கணும். இது 2 வினாடிகள் நீங்கள் அப்படியே ஹோல்ட் பண்ணி நீங்கள் நிற்கணும். பிறகு 2 வினாடிக்கு பிறகு மெதுவாக உங்களுடைய கால்களை இறக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 15 முறை வந்து செய்யணும். எத்தனை முறை? 15 முறை நீங்கள் செய்யுங்க. அதுக்கப்புறம் வந்து நாட்கள் போக போக அதை 2 செட்டு 3 செட்டா நீங்க அதிகரிச்சுக்கிறங்க. இந்த உடற்பயிற்சி செய்யறதுனால என்ன நன்மை அப்படின்னா, கால்களுடைய தசைகள் பலப்படுத்தப்படும். நடக்கக்கூடிய அந்த வேகம் மேம்படும். ஸோ வாக்கிங் ஸ்டெபிலிட்டி வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். படிக்கட்டுல ஏறுறது இறங்குறது ரொம்ப ரொம்ப எளிமையாயிரும். இந்த பயிற்சிகளை எப்போ செய்யலாம்னா, காலையில் செய்யலாம், மாலை நேரத்தில் செய்யலாம். சாப்பிட்ட உடனே மட்டும் செய்யவே கூடாது. சாப்பிட்டதற்கு ஒரு மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் கழிச்சதுக்கு பிறகு தான் செய்யணும். நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னுமே நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இல்லைன்னா மாலையில் ஈவினிங்கு செய்யலாம். ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வார்ம் அப் அப்படின்னா, உங்களுடைய கை கால்களை சும்மா சுழற்சி பண்ணணும். சும்மா சுத்துங்க. தலைய சும்மா ரொட்டேட் பண்ணுங்க. கைகளை சுத்துங்க, கால்களை சுத்துங்க. ஸோ இந்த மாதிரி சின்னதா ஒரு வார்ம் அப் பண்ணிட்டு நீங்க இந்த ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட்டை வந்து பண்ணலாம். இது கூடவே செய்ய வேண்டிய சில ஹெல்த்தி ஹேபிட்ஸையும் நம்ம பார்த்துடலாம். தினமும் 20லிருந்து 30 நிமிடம் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். போதுமான தண்ணீர் வந்து குடிங்க. ஒரு நாளைக்கு 2லிருந்து 3 லிட்டர் தண்ணி குடிங்க. அது கூடவே புரதம் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள், முட்டை, பால், அடுத்து வந்து நான்வெஜ்ஜுன்னு பார்த்தோம்னா சிக்கன், மட்டன், பாசிப்பயிறு, கொண்டைப்பயிறு இதெல்லாம் வெஜ் ஐட்டம்ஸ். கொண்டைப்பயிறு, ராஜ்மா, ஸோ இந்த மாதிரியான பட்டாணி இது எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது. வேர்க்கடலை இது எல்லாத்துலேயுமே. அடுத்து வந்து கால்சியம் நிறைந்த உணவுகள். கால்சியம் எதில் இருக்குது? முருங்கைக்கீரை, சியா சீட்ஸு, ஆளி விதைகள், அடுத்து வந்து எள்ளு, கருப்புளுந்து இது எல்லாத்துலேயுமே கால்சியம் அதிகமாக இருக்குது. பால், முட்டை இதில் எல்லாத்துலேயும் இருக்குது. ஸோ அந்த உணவுகளையும் எடுத்துக்கிறங்க. அடுத்து விட்டமின் டிக்கு வேணும். விட்டமின் டி ரொம்பவே முக்கியம் உடலுக்கு. இதுக்கு நீங்கள் சூரிய ஒளியை பார்த்து நடக்கலாம், யோகா, மூச்சு பயிற்சி எல்லாமே செய்யலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சொன்ன இந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டுட்டு தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இரவில் 7லிருந்து 8 மணி நேரம் கம்பல்சரி தூங்குங்க. ஸோ தூக்கம் நீங்கள் ஒழுங்காக தூங்கலைன்னா அது பல
நோய்கள் வர்றதுக்கு வழிவகுக்கும். ஸோ தூக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிருங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக 100 வயதை தாண்டியும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நன்றி, வணக்கம்.